வணக்கம். ரோட்டில் ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சென்னை திருவொற்றியூர் ஈசிஆர் பக்கத்தில் இருக்குங்க. என்ன ஒரு இதுனா, இன்றைக்கி ஒரு சிறுதொழில் வியாபாரி பார்த்தேன், பெட்டி கடையில் ஒருத்தர். ஸோ அவர் வந்து டீ கடை, சமோசா, பஜ்ஜி இதெல்லாம் விற்றுட்ருக்காரு. நார்த் இந்தியன் வந்து சமோசாலாம் போட்டுருக்காரு, உள்ள டீ கடை. அவர் ஆக்சுவலாக ஒரு மலையாளின்னு நினைக்கிறேன், வயசானவர். என்னென்னா, நான் பக்கத்தில் இருந்தேன். இந்த டீ கடையில் கேக்கெலாம் போடுவாங்க, இந்த பன்னு கேக்கு. அந்த கேக்கில் வந்து ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகி அப்படியே வந்து பிளாக் கலரில், நம்ம நார்மலாக டீ கடை கேக் சொல்லுவாங்க, ஒயிட் கலர் எல்லோ கலர்ஸாக இருக்கும். அதில் வந்து பிளாக்கிஷாக இருக்குது. அந்த வேஸ்ட்டான கேக்கை அவர் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க ஃபங்கஸ் எல்லாம் கையில் உதறிட்டு திருப்பி உள்ளே இருக்கிறாருங்க பாட்டிலில். இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான இது. ஏன்னா சாப்பிட்றவங்க வந்து இந்த பன்னு, இந்த கேக்கு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ், குழந்தைங்களும் வயசானவங்க இந்த டீக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நல்லா தான் டீ கடை வச்சு நல்லா தான் இப்போ சம்பாதிக்கிறாரு. அதுவும் மெயினில், திருவொற்றியூர் ரோட்டில் மெயினில் வச்சுருக்காரு. ஆனால் இப்படிலாம் பிழைக்கணுன்றது கேவலமாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம், ஏன்னா ஒரு கெட்டுப்போன பொருளை விற்கிறதே தப்பு. அதையும் அதை திருப்பி இது பண்ணிவிட்டு ஃபுட்டு இது மாதிரி வந்து சாப்பிட்ற பொருளை வந்து இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். சென்னை மாநகராட்சி எவ்வளோ இடத்துல பண்ணுறாங்க, நம்ம நினச்சிட்ருக்கோம் சின்ன வணிகர்கள்லாம் வந்து கஷ்டப்படுறோம், இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களால நிறைய பேர் இருக்குங்க, பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது, இன்னும் நிறைய பார்க்க தெரியல. நன்றி, வணக்கம்.